விஷயங்கள். சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில ஆலோசனைகள் தேவையில்லை. வாழ்க்கையில சவால்களை சந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு வெற்றியும் தொலைவில் இல்லை. அப்படி தனக்கு என்ன வேணும்னு நினைச்சதை விட தம்மை சுற்றி உள்ள வசதியற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் எப்படி உதவலான்னு இவர் யோசிச்சதுதான் அதிகம். இப்படி அவர் யோசிச்சதாலதான் இன்னைக்கு யயாசன் மைநாடி எனும் அமைப்பால கல்வியில வெற்றி அடைந்த மாணவர்கள் பலர் பட்டதாரி ஆயிருக்காங்க. வசதியற்ற தோட்டப்புற தமிழ் பள்ளிகளுக்கு தேவையான பல அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்காங்க. நிலங்களை வாங்கி கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் கல்வி கற்பதற்கான ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. கடன் தொல்லை வட்டி பிரச்சனையால வழி தவறி பாதை மாறி போகவிருந்த எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு ஆரோக்கியமா வாழ்றாங்க. காரணம் அவங்க வருமானம் பெறுவதற்கு சிறு தொழில் வியாபார வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதே சமயம் இந்த யயாசன் மைநாடி அமைப்பு இந்தியர்களுக்காக மட்டுமே செயல்படும் அமைப்பு அல்ல. இனம், மதம், மொழி என்ற பாகுபாடு இல்லாமல் பிரச்சனை என வரும் ஒவ்வொரு மலேசியருக்கும் உதவிக்கரம் நீட்டுகிறது. உடல் ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் எத்தனையோ பேருக்கு நாடியாக விளங்கி கொண்டிருக்கும் யயாசன் மைநாடியின் தோற்றுநரே இன்றைய ஆஸ்ட்ரோ உறுதுணை விருதை பெறும் சிறப்பிற்குரியவர்களில் ஒருவர். அவர்தான் டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த், சுகாதார அமைச்சின் மருத்துவ பொது பிரிவின் துணை இயக்குனர் யங் பர்பஹாகியா டத்தோ டாக்டர் ஜெயேந்திரன் தான் ஸ்ரீ சின்னதுரை. மதிப்புமிகு டத்தோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இவருக்கு ஆஸ்ட்ரோ உறுதுணை விருதினை வழங்குவதில் இந்த மேடை பெருமை கொள்கிறது. டத்தோ அவர்களுக்கு டாக்டர் ராஜாமணி அவர்கள் விருதினை எடுத்து வழங்குகின்றார். அதே சமயத்தில் இந்த சிறப்பான வேளையில் டத்தோ அவர்களை இந்த மேடையில் ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். When we started Mainadi in 2009, we never thought it would become so relevant to the Indian community. I'm very happy that today, after almost 7 years, we have reached out to more than 350 NGOs and almost 450,000 Indians have benefited from Mainadi's activities. Thank you very much. It only is going to give me more impetus to continue doing hard work for the Indian community and for other communities. Thank you very much. உரையாற்றிய டத்தோ அவர்களுக்கு நன்றி. இப்போது டத்தோ அவர்கள் செல்லலாம். சரி மீனா, அடுத்த விருது இவரை பற்றி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு முன்னோடி என்றுதான் சொல்ல வேண்டும்.